அறிவுசார் நகர் கும்மிடிப்பூண்டியில் அங்க 1200 ஏக்கர் ஊத்துக்கோட்டை பகுதியில் 1200 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்தி அதில் ஆரணி ஆறுனுடைய ஆற்றுப்படுகை முப்போகம் விளைகின்ற 3 போகம் விளைகிற மண் அது அவ்வளவு செழுமையான மண். அங்க இருக்கிற மக்களை அப்புறப்படுத்தி 1200 ஏக்கர் எதுக்கு உனக்கு வேணும் அறிவுசார் நகர்? அது ஏன் இங்க தான் நடத்தணும்? ஏன் மதுரையில் எடுத்துட்டு போறது, திருவண்ணாமலை எடுத்துட்டு போறது, ராமநாதபுரத்தில் எடுத்துட்டு போறது, தூத்துக்குடியில் எடுத்துட்டு போறது? அங்க எவ்வளவு நிலம் இருக்கு, தரிசு நிலம் இருக்கு, அரசு நிலம் இருக்கு. நெல்லு விளையிற நிலத்தை ஏன் அழிக்கிறீங்க? இந்த அறிவுசார் நகர் என்னன்னா இவங்களுக்கு வேண்டி அமெரிக்காவில் இருக்கிற ஏதாவது நிறுவனத்தில் இந்த நிலத்தை கொடுத்துடணுமா, கொடுத்துட்டு அதுல சிசிசி, என்ன சிசிசின்னா CCC, கரப்ஷன் கமிஷன் கலெக்ஷன். அடுத்து ராணிப்பேட்டை, அங்க போய் இதெல்லாம் நான் போன இடங்கள்ல நான் சொல்லி நிறைய போயிருக்கோம். இல்லை ஜஸ்ட் ஒரு, ஏன்னா நீங்களும் உங்க முகத்தை பார்த்தாலே ஒரு மாதிரி எனக்கு கஷ்டமா இருக்குது. ராணிப்பேட்டையில் 1975 வந்து தமிழ்நாடு குளோரேட்ஸ் அண்ட் கெமிக்கல் லிமிடெட்னு ஒன்று இருக்கு, TCCLன்னு ஒன்று தொடங்கினாங்க. அது 89 மூடிட்டாங்க. மூடி 35 வருஷம் ஆகுது. இந்த 35 வருஷமா அங்க ஒரு 8 ஏக்கர் பரப்பளவில் அந்த கம்பெனிக்குள்ள அந்த குரோமியம், அதாவது 2.5 லட்சம் டன் குரோமிய கழிவுகள் அங்கேயே வச்சிருக்கிறாங்க. அது அப்புறப்படுத்தாம வச்சிருக்கிறாங்க 35 வருஷமா. இந்த குரோமியம் என்பது கேன்சர் உருவாக்குகின்ற ஒரு பொருள், நச்சு பொருள். இதுல என்னன்னா சாதாரணமா குரோமியம் என்பது பெர்மிசிபிள் லிமிட் ஆஃப் குரோமியம் என்பது 0.05 மில்லிகிராம் பெர் லிட்டர். 0.05. அந்த ஃபேக்டரியில இருக்கிற இடத்துல எவ்வளவு தெரியுமா குரோமியம் இருக்கு? 5996 மில்லிகிராம் பெர் லிட்டர். 5996. பெர்மிசிபிள் 0.05. அது இல்லாம அந்த சுத்தி இருக்கிற கிராமங்கள் உள்ள நிலத்தடி நீர்ல எவ்வளவு தெரியுமா இருக்கு குரோமியம்? 277 மில்லிகிராம் பெர் லிட்டர். 277. இதத்தான் காலங்காலமா 36 வருஷமா குடிச்சிட்டு இருக்கிறாங்க அந்த மக்கள். அடையார் கேன்சர் இன்ஸ்டிடியூட்ல என்ன சொன்னாங்கன்னா, அதிகமா கேன்சர் வர மாவட்டம் எங்கிருந்து வருதுன்னா ராணிப்பேட்டை மாவட்டத்திலிருந்து வருது. இந்த தொகுதி யாருடைய தொகுதினா அமைச்சர் காந்தி பேர் வச்சிருக்கிறார் பேர், அவருடைய சொந்த தொகுதி. அவரும் வீடும் அங்கதான் இருக்குது. அவரு பிள்ளைங்க, அவர் பேர பிள்ளைங்க இந்த தண்ணி தான் குடிக்கிறாங்க. அவர் 3 முறை 4 முறை MLA. அப்ப என்ன செய்யறீங்க? எவ்வளவு பெரிய ஒரு இதுக்கு பசுமை தீர்ப்பாயம், எத்தனையோ தீர்ப்புகள், நீதிமன்றம் தீர்ப்புகள், ஒவ்வொரு முறையும் உத்தரவாதம், அப்புறம் கலெக்டர்ல இருந்து சீஃப் செக்ரட்டரி போய் வந்து ஒண்ணுமே நடக்கல. அந்த குரோமியத்தை அப்புறப்படுத்தலன்னா ஒட்டுமொத்த மாவட்டமும் நாசமாயிட்டு இருக்கு.